ஹலோ, பிரைஸ் தி லார்ட். நீங்க நிறைய பேர் எழுப்புதல், ரிவைவல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம், அதிகமாக தேடுறோம், அதிகமாக ப்ரேயர் பண்ணுறோம். ஆக்சுவலி அந்த எழுப்புதலோட அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் எழும்புறது தான் அதோட அர்த்தமாக இருக்கும். அதாவது எழுப்புதல்னா நீங்கள் எழும்பி ஆண்டவருக்காக செய்யணும்னு எந்திரிச்சு நின்று ஒவ்வொரு நாளும் ஓடுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் எழுப்புதல். ஆண்டவர் நிறைய பேரெல்லாம் இதுக்கெல்லாம் தேடலை. யாராவது ஒருத்தன் எனக்காக எழும்ப மாட்டானா, திறப்பு நிற்க ஒருவனை தான் தேடினேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. வசனம் சொல்லுது. ஸோ எழுப்புதல் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னா, ஊழியர்கள் எல்லாரும் சேர்ந்து எழும்பி, இல்லைன்னா ஒரு வாலிப பையனை எழுப்பி அவன் ஆண்டவருக்காக நிற்கும் போது தான் எழுப்புதல் வருமே தவிர, ப்ரேயர் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா எழுப்புதல் வராது. பில்லி கிரஹாம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஊழியர்கள் அவங்களோட கண்ட்ரியில் நடந்த ரிவைவல் எழுப்புதல் எப்படி ஆச்சுன்னு கேட்டாங்கன்னா, அவங்க எழும்புனதுனால மட்டும்தான் ஆச்சு. புரியுதா? நீங்க எழும்புங்க, ஆண்டவருக்காக நீங்க செய்யுங்க, எழுப்புதல் வரும். ப்ரேயர் மட்டும் ஒரு வழி கிடையாது. எழும்புங்க, அதுக்கு பேர் தான் எழுப்புதல். ஸோ அர்த்தத்தை கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. காட் பிளஸ் யூ.